திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 47ஆம் ரகசியம். அக்கரைக்கே விட்டேனோ குகப்பெருமாளைப் போலே. சின்ன பெண் கதை கூற ஆரம்பித்தாள். கங்கை கரை முழுவதும் அடர்ந்த காடு. அந்த காட்டுக்கு நடுவில் ஸ்ருங்கிபேரபுரம் என்ற சிற்றூர். அதற்கு தலைவன் ஒரு வேடுவன். அவன் பெயர் குகன். கங்கையின் இரு கரைக்கும் சொந்தக்காரன். அவனிடம் கங்கையை கடக்க ஆயிரக்கணக்கில் படகுகள் இருந்தது. குகனின் உதவி இல்லாமல் யாரும் கங்கையை கடக்க முடியாது. வில்வித்தையில் சூரன். கருத்த தேகம், பரந்த தோள்கள், சிவந்த நிறம் கொண்ட தோலை ஆடையாக உடுத்தியிருப்பான். இடுப்பை சுற்றி புலிவாலை கட்டி கொண்டிருப்பான். கால்கள் உலக்கை போல இருக்கும். மார்பு கல் போன்று உறுதியாக இருக்கும். கண்கள் சிகப்பாக, குரல் இடி போல. யமனே பார்த்து பயப்படுவான். படிப்பறிவு இல்லை. குகன் ராமரை பார்த்ததில்லை. ஸ்ரீராமரின் குணங்களையும் பண்புகளையும் கேட்டு அவர் மீது அவனுக்கு பெருமதிப்பு ஏற்பட்டு மனதாலே தோழமை கொண்டான். ஸ்ரீராமரிடம் குலசேகர ஆழ்வார் மாதிரி அபரிமிதமான அன்பும் பக்தியும் வைத்திருந்தான். எப்படி குலசேகர ஆழ்வாரை குலசேகர பெருமாள் என்று அழைப்போமோ அதை போலே குகனை குகப்பெருமாள் என்று அழைப்போம். ஸ்ரீராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் என்று கேள்விப்பட்டு குகப்பெருமாள் மிகவும் மகிழ்ச்சியில் இருந்தார். ஆனால் ஸ்ரீராமபிரானின் பட்டாபிஷேகம் தடைப்பட்டது என்று தெரிந்ததும் துடிதுடித்து போனான். ஸ்ரீராமபிரான் அயோத்தியிலிருந்து புறப்பட்டு ஸ்ருங்கிபேரபுரத்திற்கு வந்தடைந்தார்கள். ஸ்ரீராமரை கண்ட குகன் ஓடோடி வந்து ராமரை உள்ளம் குளிர வரவேற்று அப்படியே மண்ணில் விழுந்து ஸ்ரீராமபிரானின் திருப்பாதங்களை பற்றினான். அருகிலிருந்த லக்ஷ்மண சுவாமியிடம், நான் நன்றியுள்ள 4 கால் கொண்ட ஜீவனை போலே ஸ்ரீராமபிரானுக்கு அடிமை என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். அந்த காட்டிற்கு அரசன். ஸ்ரீராமபிரானை நலம் விசாரித்த குகன் பழங்கள், தேன், தினை முதலியவற்றை எடுத்து கொண்டு வந்து ஸ்ரீராமபிரானுக்கு கொடுத்தான். ஸ்ரீராமபிரான், குஹா, நீ அன்புடன் கொடுத்த இந்த பழங்கள் அமுதத்தை விட இனியவை. நான் தவக்கோலத்தில் இருக்கிறேன். அதனால் இந்த உணவை எடுத்து கொள்ள முடியாது. ஆனால் நான் உண்டதாக நினைத்துக்கொள் என்றார் ஸ்ரீராமர். அப்போது குகனை பார்த்து, என் தந்தை தசரதருக்கு நானும் என் 3 தம்பிகள், மொத்தம் 4 பிள்ளைகள். இன்று முதல் நீயும் என் தம்பி. அதனால் இனி 5 பேர் என்றார். குகப்பெருமாளுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. அன்று இரவு குகப்பெருமாள் ஸ்ரீராமபிரானுக்கு தரையை சுத்தம் செய்து படுக்க இடம் ஏற்படுத்தி கொடுத்தார் என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர், பெண்ணை, இந்த இடத்தில் சுவையாக ஒரு சம்பவம் இருக்கிறது என்றார். சொல்லுங்கள் சாமி என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர், ஸ்ரீராமபிரானும் சீதா பிராட்டியும் தரையில் படுத்து உறங்கினார்கள். அவர்களுக்கு காவலாக ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமி வில்லும் கையுமாக காவல் காத்தார். குகப்பெருமாளும் அவனுடைய படைகளும் காவல் புரிந்தார்கள். லக்ஷ்மண சுவாமி காட்டு விலங்குகளால் ஸ்ரீராமருக்கு ஏதாவது ஆபத்து வருமோ என்று காவல் காத்தார். ஒரு தம்பி தாயுடன் சேர்ந்து ராமனை காட்டிற்கு அனுப்பிவிட்டான். இந்த தம்பி என்ன செய்வானோ என்று குகப்பெருமான் ஸ்ரீராமபிரானை காவல் காத்தார். குகனுடைய படை வீரர்கள். குகனோ காட்டுக்கு அரசன், லக்ஷ்மண சுவாமியோ நாட்டை ஆளும் இளவரசர். இவர்கள் இருவரும் ராமருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தால் என்று நினைத்து குகனின் படை வீரர்கள் காவல் காத்தார்கள். ஒருவர் மீது ஒருவர் ஸ்ரீராமபிரான் மீது கொண்ட அன்பின் காரணமாக சந்தேகப்பட்டார்கள் என்றார். அந்த பெண் புன்னகைத்து கொண்டு தொடர்ந்தாள். மறுநாள் கங்கையை கடக்க குகனை அழைத்தார் ஸ்ரீராமபிரான். குகப்பெருமாள் ராமபிரானிடம், ஐயனே, ஏன் புறப்பட வேண்டும்? இதுவும் காடுதான். இங்கேயே தங்கிவிடலாமே. உங்களுக்கு இங்கே வேண்டிய ஏற்பாடுகளை செய்கிறேன். உணவருந்த பழங்கள், தேன், தினை மாவு, தங்குவதற்கு இடம், நீராடுவதற்கு கங்கை, நிழலுக்கு மரம், உடைக்கு மென்மையான தோல், நன்றியுள்ள 4 கால் ஜீவன் போன்று தொண்டு செய்ய நானும் எனது படையும் காத்து கொண்டிருக்கிறோம் என்றார் குகப்பெருமான். குகப்பெருமானின் அன்பை கண்டு பூரித்து போனார் ஸ்ரீராமபிரான். மிக அழகிய அலங்கரிக்கப்பட்ட படகை கொண்டு வந்தான் குகன். ஐயனே, நானும் உங்களுடன் கூட வருகிறேன். உங்களுக்கு தொண்டு செய்யும் பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்றான். ஸ்ரீராமபிரான் நெகிழ்ந்து,
குஹா, இங்கே உனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. உனக்கு சுற்றமும் நட்பும் இருக்கிறார்கள். அவர்களை காக்க வேண்டியது உன் கடமை அல்லவா? அதனால் நீ இங்கேயே இருக்க வேண்டும். வனவாசம் முடிந்து நான் திரும்பும்போது உன்னை சந்திக்கிறேன் என்று கூறி புறப்பட்டார் ஸ்ரீராமபிரான். அந்த அழகிய படகில் ஸ்ரீராமபிரானை அக்கறைக்கு கொண்டு விட்டான் குகன். ஸ்ரீராமபிரான் சென்ற பிறகு பரதாழ்வார் ஸ்ரீராமபிரானை தேடி வர குகப்பெருமான் பரதாழ்வாரின் நல்ல பண்புகளை பார்த்து பரதாழ்வாரையும் அவருடைய படைகளையும் அக்கறைக்கு கொண்டு விட்டார். சாமி, குகன் போல நான் யாரையும் அக்கறைக்கு கொண்டு விடவில்லையே, அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர் புன்னகைத்தார். சாமி, ஏன் சிரிக்கிறீர்கள் என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர், குழந்தாய், வேடிக்கையாக ஒன்று சொல்லுவதுண்டு, அதை நினைத்தேன் என்றார். சாமி, எங்களுக்கும் சொல்லுங்கள் என்றாள் அந்த சின்ன பெண். குகன் அக்கறையுடன் அக்கறையில் விட்டபோது ஸ்ரீராமபிரான் லக்ஷ்மண சுவாமியை பார்த்து படகில் ஏற்றி வந்த குகனுக்கு கூலி கொடு என்றார். அதற்கு குகப்பெருமான், ஒரே தொழில் செய்பவர்கள் தங்களுக்குள் கூலி வாங்குவது வழக்கத்தில் இல்லை என்றார். லக்ஷ்மண சுவாமி புரியாமல் விழித்தார். குகன் சிரித்து கொண்டு, நான் கங்கை நதியை கடக்க இக்கரையிலிருந்து அக்கறைக்கு படகு விடுகிறேன். ஆனால் ஸ்ரீராமபிரானோ சம்சார கடலை கடக்க படகு விடுகிறார் என்றார். அப்போது பக்கத்தில் இருந்த சிஷ்யர், குகன் பெருமாளை மட்டுமல்ல, அன்னை சீத்தை, ராமருடைய தம்பிகள் என்று எல்லோரையும் கரை சேர்த்து ராமருக்கே தம்பியானார். தம்பி உடையார் படைக்கு அஞ்சார் என்று கூற உடனே அந்த பெண், அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையார் போலே என்றாள். ராமாயணம் முடியாது போல என்று உடையவர் சிரித்து கொண்டார். 47ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.